டாக்டர், எனக்கு என்ன வியாதி? எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. ஆனா இன்னும் ஒரு தெளிவு இல்லையே. இந்த பயம் உங்களுக்குள்ளேயும் இருக்கா? என் உடம்புல ஏதோ சரியில்லை. ஆனா என்னன்னு டாக்டரால கண்டுபிடிக்க முடியல. ஒரு அரிய நோயாக இருக்குமோ? சிகிச்சை கிடைக்குமா? இந்த கேள்விகள் உங்களை நிம்மதியா தூங்க விடாம மரண பயத்தை கொடுக்குதா? நாட்கள், வாரங்கள், மாதங்கள்னு டெஸ்டுக்காகவும் ரிசல்ட்டுக்காகவும் தெளிவுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மள பலருக்கும் இருக்கு. இந்த உலகத்துல அரிய நோய்களை கண்டறிவது ஒரு பெரிய சவால். ஆனா இந்த சவாலை உடைத்து உங்களுக்கு ஒரு துல்லியமான பதிலையும் நம்பிக்கையும் கொடுக்க ஒரு புது சக்தி வந்திருக்கு. அதுதான் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் புத்திசாலி மருத்துவ அமைப்புகள். இந்த கட்டுரையை கடைசி வரை பாருங்க. ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையை ஏஜிஐ எப்படி ஒரு நொடியில் மாற்றி அமைத்தது, ஒரு அரிய நோய்க்கு எப்படி துல்லியமான தீர்வை கொடுத்தது, அப்புறம் எதிர்கால மருத்துவம் எப்படி மாறப்போகுதுன்னு எளிமையா ஆச்சரியமா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்க வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை நிச்சயம் மாற்றும். மரண பயத்தை வென்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நீங்க தயாரா? கதை ஆரம்பம். அமுதா, ஒரு வியாதியும் ஓயாத தேடலும். அமுதா ஒரு இளம் துடிப்பான பெண். அவளுக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. விவரிக்க முடியாத களைப்பு, மூச்சு திணறல், கை கால் வலி, சில சமயம் மயக்கம். முதலில் சாதாரணம் என்று நினைத்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நிலைமை மோசமானது. அவளின் பெற்றோருக்கு பயம் வந்தது. பல டாக்டர்களை பார்த்தாள், பல டெஸ்டுகள் எடுத்தாள். இரத்த பரிசோதனைகள், ஸ்கேன்கள் என எல்லாமே நார்மலாக இருந்தது. உங்களுக்கு ஒண்ணுமில்லம்மா, மனப்பிரச்சனையா இருக்கும் என்று சில டாக்டர்கள் கூறினர். ஆனால் அமுதாவுக்கு தன் உடல் வலி தெரியும். அவளின் கண்களில் பயமும் சோர்வும், எனக்கு என்னதான் ஆச்சு என்ற கேள்வியும் நிறைந்திருந்தது. இது ஒரு அரிய நோயாக இருக்குமோ? சிகிச்சை கிடைக்குமா என்ற பயம் அவளை வாட்டியது. டாக்டர் ஆனந்த், அவர் அந்த நகரத்தின் மிகச்சிறந்த மருத்துவர்களில் ஒருவர். அனுபவமும் அறிவும் நிறைந்தவர். அமுதாவின் கேஸ் அவரை ரொம்பவே குழப்பியது. எல்லா டெஸ்டுகளும் நார்மலாக இருந்தும் அமுதாவின் அறிகுறிகள் மிக மோசமாக இருந்தன. அவர் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. பல மணி நேரம் ஆராய்ச்சி செய்தார், மருத்துவ நூல்களை புரட்டினார், சக மருத்துவர்களுடன் ஆலோசனை செய்தார். இது ஒரு அரிய நோயாக இருக்கலாம். மனித மூளையால் இவ்வளவு பெரிய தரவுகளை அலசி ஒரு அரிய மரபணு மாற்றத்தை கண்டறிவது என்பது மிக கடினம் என்று டாக்டர் ஆனந்த் தன் மனதுக்குள் நினைத்தார். மனித அறிவின் எல்லை இதுதான் என்று ஒரு கணம் சோர்வடைந்தார். அமுதாவின் கண்களில் தெரிந்த பயம் அவரை மேலும் வருத்தியது. அவளுக்கு ஒரு பதில் கிடைக்க வேண்டும். திருப்புமுனை. ஏஜிஐயின் வருகை, மருத்துவத்தின் புதிய சகாப்தம். சரியான நேரத்தில் டாக்டர் ஆனந்தின் மருத்துவமனையில் ஒரு புதிய ஏஜிஐயின் மூலம் இயங்கும் மருத்துவ பகுப்பாய்வு அமைப்பு நிறுவப்பட்டிருந்தது. இது வெறும் ஏஐ மட்டுமல்ல, இது மனிதனைப் போல சிந்திக்கும், கற்கும், முடிவெடுக்கும் திறன் கொண்ட ஒரு அதிநவீன அமைப்பு. டாக்டர் ஆனந்த் ஒரு நம்பிக்கையுடன் அமுதாவின் அத்தனை மருத்துவ தரவுகளையும், அவளின் மருத்துவ வரலாறு, பழைய டெஸ்ட் ரிசல்ட்டுகள், சமீபத்திய இரத்த பரிசோதனைகள், ஸ்கேன்கள் என அனைத்தையும் அந்த ஏஜிஐ சிஸ்டத்தில் பதிவேற்றினார். அது ஒரு பெரிய தரவு குவியல். மனிதனால் பல வாரங்கள் எடுத்தாலும் முடிக்க முடியாத ஒரு வேலை அது. ஏஜிஐ சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பித்தது. சில நொடிகள்தான். கண் சிமிட்டும் நேரத்திற்குள் ஏஜிஐ அமுதாவின் பல்லாயிரக்கணக்கான மருத்துவ தரவுகளை அலசி ஆய்வு செய்தது. மனித மூளையால் கண்டறிய முடியாத மிக நுட்பமான சிக்கலான வடிவங்களை அது அடையாளம் கண்டது. திடீரென திரையில் ஒரு குறிப்பிட்ட அரிய மரபணு மாற்றம் சிவப்பு நிறத்தில் ஒளிர ஆரம்பித்தது. இந்த மரபணு மாற்றம் ஒரு குறிப்பிட்ட அரிய நோயுடன் நேரடி தொடர்புடையது என்பதை ஏஜிஐ துல்லியமாக அடையாளம் கண்டது. அந்த நோயின் பெயர், அதன் அறிகுறிகள், அதற்கான சாத்தியமான சிகிச்சை பற்றிய அத்தனை தகவல்களையும் ஏஜிஐ திரையில் சில நொடிகளில் விரிவாக காட்டியது. டாக்டர் ஆனந்த் ஆச்சரியப்படும் மூச்சு திணறினார். அவர் பல வாரங்களாக தேடிய பதில் சில நொடிகளில் ஏஜிஐ மூலம் கிடைத்தது. இந்த தகவல் அவருக்கு ஒரு பொக்கிஷம். ஏஜிஐ அளித்த இந்த தகவல் டாக்டர் ஆனந்துக்கு அமுதாவின் நோய்க்கான துல்லியமான ஒரு தெளிவை கொடுத்தது. இது வெறும் நோயின் பெயர் மட்டுமல்ல, அந்த மரபணு மாற்றத்தின் அடிப்படையில் அமுதாவுக்கு ஒரு மிகவும் துல்லியமான, தனிப்பயன்பாடான சிகிச்சை திட்டத்தை டாக்டர் ஆனந்த் வகுத்தார். இது அவளின் உடலுக்கு ஏற்ற மிகவும் சிறந்த சிகிச்சை. அமுதாவுக்கு இதை டாக்டர் ஆனந்த் விளக்கியபோது அவளின் முகத்தில் இருந்த பயம் நீங்கி ஒரு பெரிய நிம்மதியும் நம்பிக்கையும் வந்தது. உங்களுக்கு இந்த அரிய மரபணு மாற்றம் இருக்கு, அதனால்தான் இந்த அறிகுறிகள். ஆனால் கவலைப்படாதீர்கள், இதற்கான சிகிச்சை முறை இதுதான். நீங்கள் நிச்சயம் குணமடைந்து விடுவீர்கள் என்றார் டாக்டர் ஆனந்த். அமுதா டாக்டர் ஆனந்தின் கைகளை பிடித்துக் கொண்டாள். மரண பயத்திலிருந்து விடுதலை அடைந்தது போல உணர்ந்தாள். சில நாட்களிலேயே சிகிச்சை ஆரம்பமானது. ஏஜிஐயின் துல்லியமான பகுப்பாய்வு காரணமாக அமுதா விரைவில் குணமடைந்தாள். முடிவுரை. ஏஜிஐ டாக்டர், மரண பயத்தை போக்கும் ஏஐ டாக்டர். அரிய நோய்க்கு நொடியில் தீர்வு. இது வெறும் ஒரு கதை இல்லை, இது எதிர்கால மருத்துவத்தின் நிதர்சனம். ஏஜிஐ போன்ற சக்தி வாய்ந்த மருத்துவ அமைப்புகள் மனித மூளையால் கண்டறிய முடியாத அரிய நோய்களை கண்டறியும், லட்சக்கணக்கான தரவுகளை அலசி துல்லியமான நோயறிதலை வழங்கும்
ஒவ்வொரு நோயாளியின் தனிப்பட்ட உடலுக்கும் ஏற்றவாறு தனிப்பயன்பாடான சிகிச்சை திட்டங்களை வகுக்கும். இது மருத்துவர்களை மாற்றாது, மாறாக அவர்களை இன்னும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும். இனிமேல் நோய்களுக்கு பயப்பட வேண்டாம். எதிர்கால மருத்துவம் AI உதவியுடன் நம் வாழ்க்கையை இன்னும் ஆரோக்கியமானதாகவும் நீண்ட ஆயுளுடனும் மாற்றும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? AGI மருத்துவத்துறையில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.